السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله المولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ லோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ரப்புல் ஆலமீன்
அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த எம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முற்றும் பொருளாக பின்பற்றி வாழ்ந்த உயிர் தியாகிகள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பிறகு நாட்களில் தலைமை வகிக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாகிய அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களின் இறை இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகை தந்து குத்பாவிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கேட்டு முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும் என்ற மேலான நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்திருக்கக்கூடிய அத்தனை மனித கோடிகளுக்கும் எந்தெந்த கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுக்கி வாழுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களிலிருந்து தவிர்த்து ஒதுங்கி வாழுமாறு எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் முழு மனித கோடிகளுக்கும் வசியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் ஃபைன்ன தக்வா மிலாக்குல் ஹஸனாத் துன்ஜீக்கும் மின் அஸாபின் நார் வ துத்கிலுக்குமுல் ஜன்னah. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வருடத்தில் 2 பெருநாட்கள், நோன்பு பெருநாள், இரண்டாவது ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள் தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாளை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் அன்றைய தினத்தை சந்தோஷமாக கழித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இன்று அல்லாஹ் தஆலாவினால படைக்கப்பட்ட மனித கோடிகளை தவிர முழு படைப்பினங்களும் கியாமத்துடைய நாள் வந்துவிடுமோ என்று பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய மனோ இச்சைக்கு வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருநாளுடைய தினத்தன்று எங்களுக்கு தெரியும், சுமார் கிட்டத்தட்ட பலஸ்தீனிலே 2023ஆம் ஆண்டு தொடக்கம் அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குண்டு குவிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் காயமுற்று உறவுகளை எல்லாம் இழந்து, உறைவிடங்களை இழந்து, நிம்மதி இழந்து, கஷ்டத்தோட இடிபாடுகளுக்கு மத்தியில அந்த தொழுகை நிறைவேற்றினார்கள். பெற்றோரும் பிள்ளையுமாக அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும்
இடிபாடுகளுக்கு மத்தியிலும் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கழிப்போமே என்று ஆடை வேண்டுவதற்காக வேண்டி கடைக்கு சென்று ஆடையை வேண்டிக் கொண்டு பிள்ளையும் தந்தையுமாக வழியிலே வரும்போது தந்தை அந்த இடத்திலே குண்டு வெடிப்பின் காரணமாக மரணித்து விட்டார். அன்றைய தினம் எவ்வாறு இருந்திருக்கும்? எல்லோரும் விரும்புவோம். பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பெருநாளை என்னுடைய தாய் தந்தையரோடு நம்ம கழிப்போம், குடும்பத்தோடு கழிப்போம் என்று பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து வந்து சந்தோஷமா இருக்கலாம். எல்லோருக்கும் விரும்பும். ஆனா அப்படியான ஒரு சூழ்நிலையில அன்று அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீனில, ஈராக்ல, ஈரான்ல, லெபனான்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த குடும்பத்தார்கள் எத்தனை பேரை கபரடைகளை அடக்கம் செய்துவிட்டு, குளிப்பாட்டி, கபல் செய்து, தொழிற்சி நல்லடக்கம் செய்துவிட்டு, அப்படியான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் இப்படியான ஒரு சோகமான சம்பவங்கள் நடைபெற்ற செய்திகளை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எல்லோருக்கும் மௌத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். எப்போது வரும், எந்த இடத்தில் வரும், எப்படி வரும், இது யாருக்குமே தெரியாது. அதனால் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மனிதர்களாகவே மரணிப்பதற்கு வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்லவர் பாலிப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சோதரர்களே, ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய குடும்பத்துடைய புரட்சிகரமான வரலாற்று பின்னணி. ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆரம்ப காலத்தில் தெரியும், தந்தை சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார். அதற்கு எதிரானவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நெருப்பிலே தூக்கெறியப்பட்டார்கள். 40 நாள் நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள். மலக்குமார்களுடைய உதவியை தட்டிவிட்டவர்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், உதவி செய்வதில் அவனே சிறந்தவன் என்று சொல்லி மலக்குமார்கள் உதவியை கூட தட்டிவிட்டவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு அப்படியான தொடர்புடையவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம் அவர்களை சோதித்த போது அத்தனை சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ்வே ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவருடைய நண்பராக மாற்றிக் கொண்டார். அவ்வளவு இறக்கும். உலகத்தில் நாங்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனித கோடிகளும், அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட அத்தனை அடியாறுகளும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், எல்லோரும் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தேவையற்றவன். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சோதர்களே, இன்று நாம் எல்லோரும் ஒரு கவலையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தியானவர்களை போன்று நாங்கள் நடந்து கொள்கின்றோம். அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையுடைய விடயத்தில் பொடுபோக்காளர்களாக, அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி தன்னுடைய தேவைகளை கேட்கும் விடயத்தில் பொடுபோக்காளர்களாக, அல்லாஹு தஆலா எமக்கு செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் விடயத்தில் பொதுவோக்காளர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் 2 பேரும் சேர்ந்து காபாவை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கும் போது
நாம் செய்யக்கூடிய இந்த பணியை வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று எண்ணியவர்களாக தன்னுடைய நாம் செய்யக்கூடிய இந்த அமல், இந்த பணி, இந்த ஹித்மத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமான்களில் ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார் என்றால் இன்று நாங்கள் யார்? அல்லாஹ்வுடைய அடியார்கள். நபிமான்களே அல்லாஹ்விடத்தில் தான் செய்யக்கூடிய பணி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆவிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் தொழுகை முடிந்ததும் ஏதோ ஒரு அவசரமான ஒரு வேலை இருப்பவர்களை போன்று நாங்கள் சென்று விடுகின்றோம். என்னுடைய எத்தனை தேவைகள் அப்படியோ மடங்கி கிடக்கின்றது. உஷ்ணமான காலம், எத்தனை பேர் துஆ செஞ்சிருப்போம், யா அல்லாஹ் உஷ்ணமான காலம், இந்த காலையினுடைய இலகுவாக எத்தனை பேர் துஆ செஞ்சிருப்போம். எங்களுடைய சகோதரர்கள் இந்த அந்நியவர்களால், யூதர்களால், யகூதி நஸாராக்களினால் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று எத்தனை பேர் துஆ செய்திருப்போம். நாங்கள் அந்த விடயத்தில் பொதுவோக்காளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் அறிந்தவனே, யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியை ஏற்றுக்கொண்டியா அல்லாஹ், என்ற பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவருடைய மகனும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். செய்யக்கூடிய அமலை கபூல் செய்தியா, நாங்களும் ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு ஐயாவுடைய பிராணியை கொடுத்திருப்போம். எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்திருப்போம். உதவி செய்துவிட்டு நாம் செய்த அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களில் எத்தனை பேர் துஆ செய்திருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களே, நாம் எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். மேலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ், நான் உன்னின் பக்கமே திரும்புகின்றேன், உன்னின் பக்கமே முன்னோக்குகின்றேன். யா அல்லாஹ், நான் உனக்கு இணை வைப்பவனாக இருக்க மாட்டேன், உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன். யா அல்லாஹ், நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபித்னாக்களிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். எப்படி? இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய நாம் அவனிடத்தில் கேட்கக்கூடிய துஆவை அவன் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடையா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் சொன்னார்கள், ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில்முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அந்த கேள்வி கணக்கு கேட்கும் அந்த நாளில் யா அல்லாஹ்
எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு சொல்லுகின்றார்கள், ரப்பனா இன்னக தஅலமு மா துக்ஃபி வமா துஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. யா அல்லாஹ், உனக்கு எதுவும் தெரியவில்லை யா அல்லாஹ், உனக்கு மறைவானது ஒன்றுதான், வெளிரங்கமானது ஒன்றுதான், வானத்தில் உள்ளதும் ஒன்றுதான், பூமியில் உள்ளதும் ஒன்றுதான், ஒன்றும் உனக்கு மறைவானதல்ல, எல்லாம் தெளிவானது யா அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்து மன்றாடக்கூடியவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து உயர் பதவிகளை கேட்டார்கள். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஹிக்மத் எனும் ஞானத்தை தந்திரு, இனி ஞானவான்களில் ஒன்றாக ஆக்கிறே, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள் என்றும் என்னை ஆக்கிறியா அல்லாஹ். வஜஅல்னி லிஸான சித்கின் பில் ஆகிரீன், உண்மை பேசக்கூடிய நாவாக என்னுடைய நாவை ஆக்கிறியா அல்லாஹ். وجعلني من ورثة جنة النعيم جنة النعيم என்னுடைய வராசத்தாக ஆக்கிறியா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு சொன்னார்கள், என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர் அநியாயக்காரர்கள் என்றும் உள்ளோடாக இருந்தார் யா அல்லாஹ், சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார், என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையிலே என்னை இழிவுபடுத்தினாரே யா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் எல்லா மனித கோழைகளும் ஒடுக்கப்படுவார்கள், அன்றைய நாளில் என்னை இழிவுபடுத்தினாரே. நாளைய கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய சொத்து செல்வங்களோ எதுவும் எதுவுமே பயனளிக்காதே. அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தினாரே. இல்லாமன் அல்லாஹ் பிகல்பின் சலீம். அல்லாஹ் சொல்லுகின்றார், நாளைய கியாமத்துடைய நாளையில் யாரும் பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவார். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்றார்கள், ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். யா அல்லாஹ், உன்னின் பக்கமே எங்களுடைய காரியங்களை பரம் சாட்டுகின்றோம், உன்னின் பக்கமே மீளுகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் சமூகம் கொடுக்கின்றோம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு. காபிர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கி விடாதே. ஒக்குருல்லனா, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். நீ யா அல்லாஹ் கண்ணியமானவன், உயர்வானவன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். கடைசியாக என்ன கேட்டார்கள் தெரியுமா? துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கடைசியாக கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சிறந்த குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக, எனக்கு சிறந்த குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துவிட்டு உடனடியாக கட்டளை போட்டான், எல்லாரையும் விட்டு போகணும், எல்லாரையும் விட்டு போகணும். மனைவி பிள்ளைகளை எல்லாம் இந்த மனிதர்கள் எந்த நடமாட்டமும் இல்லாத இந்த பாலைவனத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது போறார்கள். மனைவி ஹாஜர் கேட்கிறாங்க, அமரகாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா?
கலையா செய்தார்கள், சென்று விட்டார்கள். இதெல்லாம் அல்லாஹ் நாகமானான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்களை ஒருபோதும் அல்லாஹ் நாக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சும்மா விடல, விட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், இந்த மனிதர்களும் சஞ்சாரமற்ற நடமாட்டமற்ற இடத்தில் விட்டு செல்கிறேன். என்னுடைய குடும்பத்தார்களை நான் விட்டு செல்கிறேன், நீ பொறுப்பாக இருந்தது. அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டினார்கள், தவக்குலோடு நடந்து கொண்டார்கள். சொன்னார்கள், ரப்பனா லியுகீமு ஸலாத் ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆகிறே. முழு மனித கோடிகளும் இந்த இடத்தின் பக்கம் விடுபட்டுக் கொண்டு வரக்கூடியவர்களாக விடுபட்டுக் கொண்டு வரணும். யா அல்லாஹ், துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். ஹஜ்ஜுடைய தினத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டு அந்த மக்கா முக்கர்ரமாவிலே கொண்டு செல்கிறார்கள். அன்றைய தினம் அரபாவுடைய தினத்தில் ஒரே வெள்ளை ஆடையோடு லட்சக்கணக்கான மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு அரபாவுடைய தினத்தில் எல்லா மனித கோடிகளும் எல்லா லட்சக்கணக்கான மக்கள்களும் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் காட்சியை உருவாக்கிவிட்டு சென்றவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மேலும் சொன்னார்கள், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், இவர்களுக்கு கனி வருத்தங்களை உருவாக துஆ செய்து சொன்னார். இன்றைய தெரியும், அங்கே இங்கு சவுதி போன்ற நாடுகளுக்கு, அந்த அரபு நாடுகளில் வசித்தவர்களுக்கு தெரியும், பழங்களுக்கு குறைபாடு அந்த அளவுக்கு பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த குழந்தையை விட்டுவிட்டு சென்று பிறகு மீண்டும் வரும்போது فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இப்ப சிறுபிராயத்தில் விட்டு சென்று மீண்டு வாராங்க. புள்ள வாப்பட கைய பிடிச்சு கொண்டு நடக்கிற வயசு. பாப்பாவோட நல்ல முறையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய வயதில வந்து அடைகிறாங்க. அந்த நேரத்தில உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவு காண்றாங்க, பிள்ளையை அறுத்து பலியிடுவதை. இந்த கனவை பற்றி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனாகிய தாயுடைய ஒழுங்கான கருவறையிலே பிறந்த அந்த தாயுடைய பராமரிப்புடைய அந்த வளர்ப்பில் வளர்ந்த தன்னுடைய இரக்கமான மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கனவை சென்ற போது, காலையாமத்தி இஃபல் மா துமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டு அதை செய்யுங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையானவர்களில் ஒருத்தராக காண்பிக்குமாப்பா என்று சொன்னாங்க. அந்த கனவை நிறைவேற்றும்படி சொன்னாங்க. உடனடியாக அந்த கனவு நிறைவேற்றப்படுகின்றது. கத்தியால் அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், குப்பரப்படுத்தி கத்தியால் அறுப்பதற்கு முயன்ற போது அறுக்கும் போது அறுபடவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை என்று பக்கத்தில் இருந்த வைத்திருந்த கத்தியை தூக்கி பக்கத்தில் இருந்த கல்லில் அடித்தாங்க.
அல்லாஹ் சொன்னான், தந்தையும் மகனும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இரண்டுவரும் சேர்ந்து என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சம்மதித்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தார்? வனாதைனாஹு, அல்லாஹ் கூப்பிட்டார், யா இப்ராஹிம், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் ஸத்தக்தஹு ஐயா, நீங்கள் கனவை நிறைவேற்றினீர்கள், உண்மைப்படுத்தினீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஆட்டியது குர்பான் கொடுக்க வைத்தார் என்று ஹஜ்ஜுக்காக சொல்லக்கூடிய அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் அதனை அல்லாஹ் ஃபர்லாக்கினார். ஒரு குடும்பம் செய்த தியாகம், அந்த தாயுடைய வளர்ப்பு தந்தைக்கு வழிபட்டு நடத்தக்கூடிய முறையில் சிறந்த முறையில் வளர்ப்பு அல்லாஹ்வுடைய கட்டளையை இலகுவாக தப்புள்ளே ஏற்றுக்கொண்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் ஒரு துஆ செஞ்சார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கமா நகரத்தை ஒரு நிம்மதியான அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக. பழங்கள் கனிவர்க்கங்கள் உன்னை ஈமான் கொண்டு உன்னையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்ட மக்களுக்கு கனிவர்க்கங்களில் அவர்களுக்கு உணவாக அவர்களுக்கு ஆக்கக்கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். மேலும் துஆ செய்தார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. யா அல்லாஹ், இந்த மக்கமா நகரத்தை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிறீர். யா அல்லாஹ், وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. என்னுடைய பிள்ளைகளை, குடும்பத்தார்களை சிலை வணக்கம் செய்வதை விட்டு அவர்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, நாம் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்கள். அவனிடத்தில் துஆ செய்யும் பக்கம் மிகவும் அருகதை உடையவர்கள். எத்தனையோ தேவைகள் இருக்குது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறோமா? எங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக, உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்காக நாங்க நேரம் ஒதுக்கி இந்த 5 வேளை தொழுகைகளுக்கு பிறகு 2வது சப்பிலிருந்து துஆ செஞ்சிருக்கிறோமா? மரணித்த தாய் தந்தையர்களுக்காக நாங்க துஆ செஞ்சிருக்கிறோமா? சரி, எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துஆ செஞ்சிருக்கிறோமா? துஆ என்பது அனைத்து வணக்கங்களுடைய அடிப்படை. நாங்க துஆ செய்திருக்கிறோமா? எமக்கு நபிமார்கள் முன்மாதிரி தான் செய்த நல்லமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எத்தனை தேவைகள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய தேவைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அத்தனைகளையும் முறைப்படுவதற்கு தகுதியான ஒருத்தன் அல்லாஹ் மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. தேவைகளை நாம் முன்வைத்து அவனுடைய கட்டளைகளை, கடமைகளை, ஏவல்களை, விலக்கல்களை எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை கடமை, அதனை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் சந்தர்ப்பவாதிகள் இருக்கக்கூடாது, சுயநலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, சுயநலம் உள்ளவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்து விடக்கூடாது. எல்லோருக்கும் அல்லாஹ் சென்ற ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியம் எப்படி இருக்கிறோம்? மாஷா அல்லாஹ். யாராவது பெருநாளுடைய தினத்தில சாப்பிடாம கழிஞ்சிருப்போமா? உடுப்புடுக்காம நம்மளோட நாட்கள் கழிஞ்சிருக்குமா? நம்ம நல்ல உறங்காம ஏதாவது ஒரு நாள் கழிஞ்சிருக்குமா? எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றோம். இந்த நிம்மதியாக சந்தோஷமாக எங்களை வாழ வைக்கக்கூடிய அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடாதா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆகவே வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கால நேரத்தை மிக பெருமதியாக உள்ளத்தில் எடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ்,
எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நோயாளிகளுடைய நோய் நொடிகளை குணப்படுத்துவாயாக, கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கடனாளிகளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்கி வைப்பாயாக, நரகத்தின் படுகொலிட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னவேகத்தில் கடக்க செய்வாயாக. நன்மையுடைய பட்டோலை வலதுகரத்தில் வழங்குவாயாக. ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அரசுடைய நிழலளிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்த அத்தனை அமல்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. எங்களுடைய ஊரை யா அல்லாஹ் தீனுடைய மறு மலர்ச்சி உள்ள ஊர்கள் ஆக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு மசூதை தீர்வை கேந்திர ஸ்தலமாக்கி வைப்பாயாக. எல்லா மக்களையும் தீனுக்காக கபூல் செய்வாயாக. மேலான தீன் என்று சொல்லக்கூடிய அமானியத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு யா அல்லாஹ் முழு உலகத்திலும் அலைந்து திருந்தி பாடுபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பிறரை மதித்து வாழக்கூடிய சிறந்த நல்லுள்ள முள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை பிறருக்கு காட்டி விடாதே, பிறருடைய குறைகளை எங்களுக்கு காட்டி விடாதே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்தெந்த விடயங்களை உன்னிடத்தில் கேட்டார்களோ அத்தனை விடயங்களை நாங்களும் கேட்டதை ஒப்புக்கொள்வாயாக. எந்தெந்த தீமையான காரியங்களை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீமையான காரியங்களை விட்டு எங்களையும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மஸ்ஜிதுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்திருவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனத்திலே, ஈராக்கிலே, ஈரானிலே, லெபனானிலே, எந்தெந்த நாடுகளில் முஸ்லிம்கள் இந்த யூதர்களால் யா அல்லாஹ் கிறிஸ்தவர்களால் அந்நியவர்களால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனைவர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுடைய மேல்மாடி கட்ட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. யா அல்லாஹ், அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பறக்க செய்வாயாக. கடற்கொழில் பறக்க செய்வாயாக. ஓராண்மையில் பறக்க செய்வாயாக. தேவையுள்ள மக்களுக்கு ஹலாசான முறையில் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யாரெல்லாம் தேவையுடைய மக்களுக்கு இந்த 14 தினத்தில் உதவி செய்தார்களோ அத்தனை உதவியாளர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் உதவி செய்யக்கூடிய சிறந்த பொருளாதாரத்தை மனிதருக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஒற்றுமையோடு வாழ்ந்து ஒற்றுமையோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்துக்கு முன்மாதிரியான கிராமமாக கிராமத்தை ஆக்கியிருப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله لذات عظيم صفات كبير الشان، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وتابعين ما تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالتوحيد فإن التوحيد رأس الطاعة. وقال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الصدق ينجي والكذب يهلك. فيا أيها الناس، لازم علينا صدق في حياتنا. فيا أيها الناس، عليكم بالإحسان فإن الله يحب المحسنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه جواد كريم، ملك كريم، بر رؤوف رحيم، رب حكيم.
ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا وأشهد أن سيدنا محمد صلى الله عليه وسلم والسابقين والمهديين إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وسلم اللهم صل على رضي الله عنه رضي الله عنه عليهم كرم الله وجهها وصيب حسن الحسين شهيد شاب أهل الجنة وبقية الصحابة اللهم أعز الإسلام والمسلمين والكفر والكفر والمشركين فانصر على القوم الكافرين اللهم صل وسلم على خير الأنبياء وخاتم السادة المسلمين يا أرحم الراحمين وصلى الله على النبي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين إن الله يغفر للذين وإن كان للمؤمنين